வாழ்க்கைக்கு தீட்சையும் இன்னொன்று தியானமும் அவசியமா? ஏன்னா இந்த தியானம் தீட்சைங்கிறது பல வித்தியாசங்களை நம்மக்கிட்ட வச்சுருக்கு. என்னென்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பி அப்படிங்கிறத விட ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு டிவைன் பவர், யூனிவர்ஸோடைய லைஃப் ஃபோர்ஸ் நிறைய தேவைப்படுது. அப்படி தேவைப்படுற லைஃப் ஃபோர்ஸை எடுத்துக்கிறதுக்கு தியானமும் தீட்சையும் வேறு வேறு விதங்களில் செயல்படுது நம்மக்கிட்ட. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, சத்வா நெஸ்ட் ஹீலிங் சென்டரில் இருந்து. இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இங்கே நான் ரேக்கி ஹீலர், ரேக்கி மாஸ்டர் அண்ட் எனர்ஜி ஹீலர் அண்ட் லைட் ஒர்க்கர். ஸோ இங்கே நம்ம கொடுக்குற சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைஃபுக்கு தேவையான எல்லா விதத்துலேயும் ஃபிசிக்கல், மைண்ட் சைடு அண்ட் இமோஷனல் சைடு, ஸ்பிரிச்சுவல் சைடு என்னென்ன சொல்யூஷன்ஸ் தேவையோ இது எல்லாமே ஒரு இன்டகிரேட்டடாக ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா நம்ம சத்வா நெஸ்ட்டில் அது கிடைக்கும். இப்போ நம்ம லைஃபுக்கு தியானமும் தீட்சையும் ரொம்ப அவசியமாக இருக்குது. முதல்ல தியானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்ல விதமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தியானம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இப்போ ரெண்டு வகையில் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்தில் பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய சக்தி உடலில் மெர்ஜாகக்கூடியது, அதாவது சேரக்கூடிய நிகழ்வு தான் தியானம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தியானத்தில் பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய 6 சக்ராஸில் நம்மளுடைய லைட் பாடி சூக்ஷ்ம உடம்புல ஒன்னோடு ஒன்று கலந்து நம்மளுடைய சக்தி உடலை நல்ல அபரிவிதமான லைட் எனர்ஜியாக ஒளி ரூபமாக மாற்றக்கூடியது. அப்படி ஒளி ரூபமாக மாற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு பாசிபிளாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இந்த தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று கைடட் மெடிடேஷனாக பண்ணுறோம், இன்னொன்று விஷுவலைசேஷனாக நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ தியானம் என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் சக்தி நிலை, அதாவது அந்த உயிர் சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து வர உயிர் சக்தி நமக்குள்ளே இறங்கும்போது அதோடைய போக்கில் போய் நமக்குள்ளே என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன பிளாக்ஸ் இருக்கோ, அந்த சக்தி ஓட்டத்தில் தடைகள் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையா, அந்த தடைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுவாகவே சரி பண்ணும். அதுதான் தியானம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதே கைடட் மெடிடேஷன், விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடு. அது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கோலை செட் பண்ணி அந்த கோலுக்காக நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது. அதுதான் கைடட் மெடிடேஷன் அண்டு விஷுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, இப்போ தீட்சைகள் அவசியமா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில ஏற்படக்கூடிய தொடர்பு நிலை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆனால் தீட்சைகள் அப்படிங்கிறது ஒரு குரு மூலமாக ஆல்ரெடி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சக்தியோட அளவுக்கு அதிகமான ஒரு பாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு மூலமாக நீங்கள் இந்த தீட்சைகள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, அதாவது சேனல் பண்ணிக்கும்போது, உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனுக்கும் இடையில ஒரு தொடர்பு நிலையை உருவாக்குறீங்க. அப்படி தொடர்பு நிலையை உருவாக்கும் போது ரொம்ப ஷார்ட்கட்டாக சீக்கிரமாகவே உங்களுக்கு தேவையான எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுக்கு தீட்சைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம ரேக்கி அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. நானும் என்னுடைய சேனல்ஸில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ரேக்கி சக்தி அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நம்மளா எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 100%ல் 10% தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனால் அதே ஒரு குரு மூலமாக நம்ம எடுக்கும்போது 90 to 100% வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த வழியே வகுத்து கொடுக்கறது யார் அப்படின்னா குருமார்கள் தான். அதுதான் ரேக்கி மாஸ்டர்ஸு, ரேக்கி டீச்சர்ஸு, இவங்க எல்லாம் அதை கொடுப்பாங்க. ஸோ தீட்சைகள் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான ஒரு இறை சக்தியை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு அந்த வழியை உருவாக்கி கொடுக்குற வழிகள், பாத்வே, அதுதான். ஸோ அந்த கேட்வேவை ஓப்பன் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் தீட்சைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வாழ்க்கைக்கு தியானமும் அவசியமாக இருக்குது. ஏன்னா தியானங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு தியானம் ரொம்ப அவசியம். ஏன்னா எதனால் இப்போ தீட்சை எதுக்கு அவசியம் அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தீட்சை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் தியானம் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா,
உங்களுடைய எண்ணங்களை சீக்கிரமாக இந்த பிரபஞ்சம் வந்து கேட்கறதுக்கும், அதாவது அதை கவனிக்கிறதுக்கும், அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் வந்து தியானம் தான் அவசியமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ தியானம் வந்து முறைப்படி கற்றுக்கோங்க. அதே போல் தீட்சையும் முறைப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தீட்சைங்கிறது அந்த இனிஷியேஷன், இன்வோகேஷன் இதெல்லாமே தீட்சைகளில் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரியான எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகணும், ரேக்கியா இல்லை பிராணி ஹீலிங், பிராண சக்தி கூட பிராணி ஹீலிங்கோட கனெக்டிவிட்டி ஆகணும்னு நினச்சிங்களா பிராணி ஹீலிங். அதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது டைட்டிஸ் கூட, இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, நீங்கள் பூஜைகள் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு காடஸஸ்க்குமே வந்துட்டு அந்த தீட்சைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த தீட்சைகள் மூலமாக நீங்கள் வந்து அந்த வர்ஷிப் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இறை சக்தி ரொம்ப ஈஸியாகவே உங்ககிட்ட ரிசீவ் ஆகிடும். ஸோ தியானத்துக்கும் தீட்சைக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்னும் மேலும் வந்து நம்மளுடைய வகுப்புகள், தீட்சை வகுப்புகள், தியான வகுப்புகள், இன்னும் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.